அனைவருக்கும் வணக்கம். நான் அருள் ஜெயேந்திரன், அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் ஸ்தாபகரும் செயலாளரும். எனது தந்தை முன்னாள் சுகாதார சேவைகள் பணிப்பாளராக இருந்து ரிட்டையர் பண்ணவர். அப்பொழுது அவர் சேவை காலம் நடத்துகிற காலங்களில் வைத்தியர்களை கடவுளுக்கு அடுத்ததாக மதித்தார்கள். இன்று வைத்தியர்களை எவரும் மதிப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் சேவை நோக்கிலே இல்லை, வியாபார நோக்கில்தான் வைத்தியத்துறை இன்றைக்கு இயங்குகிறது. ஒன்று GMOA என்ற ஒரு இந்த அரச மருத்துவ சங்கத்தினர் மக்களுக்கும் அரசுக்கும் பாரிய அச்சுறுத்தலாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னென்று சொன்னால், எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரைக், என்ன சின்ன சின்ன இஷ்யூவை வச்சுக்கொண்டு ஸ்ட்ரைக். இன்றைக்கு இப்போ நான் 3-4 நாளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு ஸ்ட்ரைக். என்ன காரணம் என்றால் இடமாற்றம் சம்பந்தமானதான். அதுக்கு அரசியல் தலையீடு இருக்குன்னு சொல்லிடணும். அரசியல் தலையீடு இருக்கின்ற இது சாட்டை ஒழிய அரசியல் தலையீடு இல்லை. இவர்கள் அனைவரும் என்ன நோக்கம் என்றால், தொடர்ந்து ஒரே பதவியில் இருந்து இயங்கி தாங்கள் ஒரு சர்வாதிகார அதிகாரத்தை கொண்டு நடத்துவதுதான் இந்த மருத்துவர்கள் இந்த தொழிற்பாடாக இயங்கி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கிற வைத்தியர், அதாவது யாழ் வைத்தியசாலையில் பணிப்பாளராக இருக்கிற சத்தியமூர்த்தி என்பவர் ஏறத்தாழ 15 வருடத்துக்கு மேலே இன்றைக்கு பணிப்பாளராக இயங்கி கொண்டிருக்கிறார். இது சம்பந்தமாக நான் ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் ஆளுநர் ஊடாக கடிதம் அனுப்பியிருந்தேன். இது சம்பந்தமாக இவருக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள டீல் என்னன்னு சொல்லி கூட கேட்டிருந்தாங்க. தொடர்ந்து ஒரு ஆள் இப்படியான பதவியில் இருந்தால் சர்வாதிகார போக்கு தான் இருக்கும். அதாவது இப்போ அதோட சர்வாதிகார போக்கு அவங்க இங்கே ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சத்தியமூர்த்தி ஐயா நினைச்சா என்ன செய்யக்கூடிய தான் இருக்கிறார். அவர் என்னென்ன செய்கிற கேள்வி கேட்கலாது யாரும். ஏனென்றால் அவர் இருக்கும் வரை, அவர் ரிட்டையர் பண்ணும் வரையும் அங்கே இருக்கலாம் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு டீல் இருக்குன்னு தான் நாங்கள் அறிகிறோம். அந்த டீல் என்று எங்களுக்கு தெரியல. இதால் அதே அவர்கள் லெவலில் உள்ளவர்கள் கூட அடுத்த அந்த பதவிக்கு வர முடியாமல் ஓய்வு பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். இதால் அவங்க செய்ய வேண்டிய அவங்க திறமைகளை வெளிப்படுத்த முடியாமல் வாழ்க்கையில் ஒரு தான் இப்படியான சான்ஸ் கிடைக்கும். அப்போ இப்படியான சான்ஸ் எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த சத்தியமூர்த்தி என்பவர் அவர் டீல் காரணமாக. சரியோ? ஆகவே நீங்கள் கிட்டத்தட்ட உங்களோட ஒரு வைத்தியரை இந்த அரசாங்கம் உருவாக்குவதற்கு பாடசாலையில் இருந்து உங்களை வைத்தியத்துறைக்கு ஒரு வைத்தியராக உருவாக்க ஏறத்தாழ 50 லட்சத்துக்கு மேலே முடியும். 50 லட்சத்துக்கு மேலே முடிகிறதா? அது மட்டுமா உங்களுக்கு? அதோட உங்களுக்கு சலுகைகள் எவ்வளோ வந்துருக்குது? டியூட்டி ஃப்ரீ கார், இதை விட குவார்ட்டர்ஸ், அப்படி ஏகப்பட்ட இது வடிவாக உங்களுக்கு தந்திருக்கு. ஏன்னு சொன்னால் வைத்தியத்துறை அத்தியாவசியமானது, மக்களுக்கு அத்தியாவசியம் என்ற காரணத்தால் இதை உங்களுக்கு இவ்வளோ சலுகை தந்திருக்குது. இது மட்டுமா? நீங்கள் போய் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் சில வேளை வைத்தியத்துறையில் வேலை செய்கிற நேரத்தில் கூட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் மேலே காணக்கூடியா இருக்குது. அது என்னென்று எப்படி போய் நம்ம வருகிறோம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆஸ்பத்திரி டியூட்டி நேரம் ஆஸ்பத்திரியில் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மேலே காணக்கூடியா இருக்குது. அது என்னென்று நடக்குதுன்னு எனக்கு விளங்க இல்லை. அப்போ அது மட்டுமா? இன்றைக்கு நான் ஒரு பைபாஸ் செய்த ஒரு நோயாளி, இன்றைக்கு ஒரு டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா அவருக்கு ஃபீஸாக கொடுக்க வேண்டி கிடக்குது. ரெண்டா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4-5 ஆப்ரேஷன் பண்ணார். 10 லட்சத்துக்கு மேலே உழைப்ப ஒரு நாளைக்கு. ஸோ அவர் வருமானம் என்ன இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு? இப்படி பல கோடி ரூபாய் உழைச்சி கொண்டு எங்களோட மக்களுக்கு இப்படியெல்லாம் அச்சுறுத்தலை படிக்கொண்டு சாதாரண கஷ்டப்பட்ட ஆக்களை தான் உண்மையிலே அரசாங்க வைத்தியசாலைக்கு செல்வோர் அனைவருமே கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு ப்ரைவேட்டுக்கு போகிறதுக்கு போய் காசு கொடுத்து போக முடியாத ஆக்கள் தான் அரசாங்க வைத்தியசாலைக்கு போகிறது. ஆகவே நீங்கள் தண்டிக்கிறது யார் என்று சொன்னால் அரசாங்கத்தையும் இல்லை, ஒருத்தரையும் இல்லை, நோயாளிகளை. நீங்கள் அதாவது வைத்தியர்கள் என்று சொல்லி கடவுளுக்கு அது அடுத்ததாக இருந்து சேவை செய்ய வேண்டிய ஆக்கள் நீங்கள் செய்கிறது அராஜகம்.
மக்களுக்கு இப்படி செய்வது வந்து நீங்கள் செய்வது அராஜகம் சொல்லணும். உங்களோட பதவிகளையும் உங்களோட அதிகாரத்தையும் வச்சுக்கொண்டு இப்படியான செயற்பாடுகள் செய்கிறது வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் இனிமேல் தொடர்ந்து இப்படியாவது பிரச்சனை வந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்ய வேண்டி வரும். ஜிஎம்ஓக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் செய்ய வேண்டி வரும். அப்படி தொடர்ந்து உங்களுக்கு இயங்க முடியாவிட்டால், ஆஸ்பத்திரியில் நீங்கள் வேலை செய்ய முடியாவிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. 50 லட்சம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 50 லட்சம் முடிஞ்சிருந்தால் 1 கோடியை கட்டுங்க அரசாங்கத்துக்கு, வேலையை விட்டு போங்க. அதை விட்ட நிபுணர்களை உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புகளை அனுப்பி வெளிநாட்டுகளை அனுப்பி படித்து நிபுணர்களாக வந்துக்கிறீர்கள். அவையல் வந்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா கட்டி போட்டு நீங்கள் போங்க. நாங்கள் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சு இங்கே டாக்டர் மேலே கொடுத்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை கொடுத்து நாங்கள் வேலையை வாங்குவோம். வேறு வழி இல்லை. இதான் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. ஆகவே இதைத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறுவோம் என்று வந்துள்ளேன். அத்துடன் அண்மையில் யாழ் ஆஸ்பத்திரியில் ஒரு நடந்த விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு பஸ்ஸால் விழுந்த ஒரு பிள்ளைக்கு கண்ணில் அடிபட்டு கண் மொழி வந்து கிட்டத்தட்ட வெளியே வந்த மாதிரி இருந்தது. அதுக்கு சிகிச்சை கொடுக்காம இந்த சாதாரண ஊழியர்களும் மற்றது டாக்டர்மாரும் அசண்டை இனமாக இருந்திருக்கிறார்கள். அதன் பின்னர் ஊடகங்கள் இது சம்பந்தமாக அறிந்து ஊடகங்கள் வந்து விட்டது என்று சொன்ன உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று ஆஸ்பத்திரியிலேருந்து எனக்கு தகவல் கிடைச்சிது. ஆகவே நீங்கள் வந்து இப்படி நடந்த விஷயங்களை எனக்கு எல்லாமே தெரிய வரும் என்னென்னு சொன்னால், நான் யாழ் ஆஸ்பத்திரிக்கு முன்னால் கிட்டத்தட்ட 3 கடைக்கு சொந்தக்காரன். அந்த அதில் நான் திரிவேன் நெடு சகல விஷயமும் எனக்கு தெரிய வரும். ஆனபடியாக நீங்கள் நினைக்க வேண்டாம், நாங்கள் அவதானிக்காமல் இருக்க முடியல. சத்தியமூர்த்தி வந்து இந்த வருடப்பிறப்புக்கு பிறகு தொடர்ந்து இருந்தால் நிச்சயம் போராட்டம் கொண்டு வெடிக்கும். அவரை மாத்தாட்டி இது சம்பந்தமாக நான் ஆளுநருக்கும் கடிதம் அனுப்பிக்கிறேன். டாக்டர் சத்தியமூர்த்திக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரசாங்கம் ஏன் வச்சுக்கின்ற காரணத்தை வெளிப்படுத்தணும். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். திட்டத்தின்படி வைத்தியசாலைகளையும் தனியார் மயமாக்குவோம், அல்லது இந்த வருமானங்களை அதிகரிக்கணும் என்றது இருக்குது, திட்டத்தில் இருக்குது. அதன் அடிப்படையில் வைத்தியசாலைகளையும் தனியார் மயமாக்குறதுக்கான இலவச மருத்துவத்தை தனியார் மயமாக்குறதுக்கான முயற்சியில் மேல் அதிகாரிகள் சிலர் ஈடுபடுவதாக ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்குது. இது தொடர்பாக என்னென்னு சொன்னால், சில இடங்களில் இந்த ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் போனால், தனியார் ஆஸ்பத்திரியில் போனால் வந்து ஏகப்பட்ட காசு, குறைஞ்சது சாதாரண ஒரு வருத்தம் பண்ணி போனால் குறைஞ்சது 2 லட்சம் இல்லாமல் டிஸ்சார்ஜ் பண்ணப்பட மாட்டாங்க. விளங்குதா? ஆகவே அது சம்பந்தமாக அரசாங்கத்தில் பே பண்ணி, அதாவது சாதாரண ஆக்களை விட ஓரளவுக்கு காசு கட்டி ஒரு வைத்திய சேவையை பெறலாம் என்று இருந்தால் அது சிறந்த நடவடிக்கையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த தனியார் வைத்தியசாலைகள் மக்களிடம் வந்து கொள்ளையடிக்கிறார்கள். ஆகவே இது அரசாங்கத்திலேயே பே பண்ணி, அதாவது பணம் செலுத்தி ஒரு சலுகையை பெறலாம் என்று சொன்னால் சிறந்ததுன்னு தான் நான் கருதுகிறேன்.